guys, வணக்கம் and welcome back to my channel. நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அந்த 7 days milk சேலஞ்ச் போட்டோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா என்னோட சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சச் அ சூப்பரான ஒரு அமேசிங்கான லைவ் ரிசல்ட்டோட நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக யூ வில் தேங்க் மீ. ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடியோடு தான் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பரானது, ரொம்ப எஃபெக்டிவானது, இன்ஸ்டன்டான உங்களுக்கு ஒரு க்ளோயிங் கிடைக்கும். ப்ளஸ் அதோட உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இல்லை எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அத்தியாவசியமான பொருள் சொல்லலாம். இப்போ டெய்லியுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு தான் இந்த ஹோம் ரெமெடி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஆல்ரெடி ஒரு 3 சீக்ரெட் ரெமெடி இருக்குது என்கிட்ட, ஒரு இன்ஸ்டன்டான க்ளோயிங் கொடுக்கறதுக்குன்னு சொல்லியிருப்பேன். அதில் 2 வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட 3rd and final இன்ஸ்டன்டான ரிசல்ட் கொடுக்க ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சப்பையாக இருக்கும், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் என்னோட காலேஜ் டேஸில் ட்ரை பண்ணி வாவ் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பேசிட்டே இருக்கே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேறியடா அப்படின்ற மாதிரி என்ன அந்த ரெமெடின்னு சொல்லிட்டு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கேரட் நான் வந்து எப்போவுமே என்னோட மூஞ்சுக்கு தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்குவேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 1/2 கேரட் வந்து போதும், ஏன்னா இந்த குட்டி மூஞ்சிக்கு 1/2 கேரட் போதும். ஸோ ஒரு 1/2 கேரட் வந்து இது மாதிரி நல்லா கிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதுலேருந்து வந்து சாறு எடுக்க போகிறோம். மிக்சியில் போட்டு கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை வடித்து அந்த சாறு மட்டும் எடுத்துக்கோங்க, தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இல்லை அந்த மிக்சி ரிப்பேர் கைஸ், ஒரு வாரமாக மிக்சி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறைய ஹோம் ரெமெடிஸ் பெண்டிங்லேயே இருக்குது, மிக்சி இல்லை, அரைக்க முடியல. நான் என்ன பண்ணுறது? கேரட்டை வந்து கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த வடிகட்டுறதை வச்சு நம்ம வடிகட்டி கேரட் ஜூஸ் வந்து எடுக்க போகிறோம். இதோட கேரட்டை எப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னால் வீடியோ காட்ட முடியாது, ஏன்னா இந்த ஒரு ஸ்டாண்ட், இந்த ஒரு ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தெரியும், ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் வச்சுருப்பேன். ஸோ முன்னாடி செல்ஃபி ஸ்டிக் இருந்துச்சு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதே ஊரில் விட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் ஜன்னல் தான் இப்போதைக்கு. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்படி இந்த சாறு எடுக்க போகிறேன்னா, இந்த மாதிரி கேரட் நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு அந்த ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா அதோட நமக்கு ரா ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 or 6 drops கிடைச்சா கூட ஓகே தான். இன்னும் நம்ம அது கூட கொஞ்சம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால கேரட் ஜூஸ் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம் வித்தவுட் வாட்டரோட. பவுலில் போட்டு நான் ராவாக எடுத்த ஜூஸு ஒரு 8 to 6 drops இருக்கும். உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். இதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எனக்கு கடைசியாக வந்து நல்லா ராவாக இவ்வளோதான் ஜூஸ் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இது வந்து 1/2 கேரட் கூட இல்லை, ஒரு 1/4 ஒரு பெரிய கேரட்டில் ஒரு 1/4 கேரட் தான் நான் துருவி கொண்டு வந்தேன். அதில் வந்து நமக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு, போதும். இது ஸோ கைஸ், நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்ட வர வரைக்கும் கேரட் ஜூஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 10 drops ராவான கேரட் ஜூஸ் இருக்குது. வித் 2 ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹனி. ஸோ ஹனி வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நிச்சயமாக, இல்லைன்னா ஒரு குட்டி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு எப்போவுமே எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த கேரட் ஜூஸ் அண்ட் ஹனி தான். ஸோ கேரட் ஜூஸ் ஒரு 10 drops இருக்குமா, ஸோ ஹனி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி போதும். ஓகே ஃபைன். ஆலோவேரா ஜெல் வந்து உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீங்கள் இல்லை இதோடு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது 2 மட்டும் கலந்து கூட ஃபேஸில் போட்டுக்கலாம். ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் அந்த கன்சிஸ்டன்சிக்காக மட்டும்தான் சும்மா ஒரு 2 to 3 drops. மொத்தமாகவே ரொம்ப குட்டியாக அவ்வளோ கஞ்சத்தனமாக யாருமே வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான நேச்சுரலான லைட்டில் எடுக்கிறதுனால லைட் கொஞ்சம் மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஃபேஸ் கொஞ்சம் இருண்டு பிரைட்டாக அந்த மாதிரி தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டக்குன்னு ஃபேஸில் போட்டு அதில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கைஸ் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபேஸ் பேக் ரெமெடி என்ன அங்கே திட்டாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆலோவேரா ஜெல் தான்.
நான் சொன்னால அவ்வளோ சீக்கிரம் இந்த ஹனி அண்ட் கேரட் ஜூஸ் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, இதுதான் இப்போ நம்ம வந்து ஃபேஸில் போட போகிறோம். ஆனால் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் காய்ஸ். ஸோ மூஞ்சில் வந்து போட போகிறோம் காய்ஸ். மூஞ்சி வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஃபேஸில் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம இது ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இது நல்லா வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒத்து பார்த்தா தெரியும் எவ்வளோ வழுவழுன்னு இருக்கு என் மூஞ்சின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் த ஹனி அண்ட் ஆலோவேரா. ஓ வாவ், ஃபைனலி நம்மளோட ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது பாருங்க, போட்ட உடனே எப்படி ஒரு ஷைனாக பாருங்க, அவ்வளோ ஒரு க்ளோயியாக உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தொட்டு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஷைனாக இருக்குது இங்கே பாருங்க. ஸோ யூஸ்வலாகவே நமக்கு தெரியும் நம்ம ஆலோவேரா ஜெல் போடாலே நம்மளோட ஸ்கின் அவ்வளோ வழுவழுன்னு சூப்பராக இருக்கும். ஹனி நம்மளோட ஸ்கின் அவ்வளோ மாய்ஸ்சராக அவ்வளோ நரிஷ்மெண்ட்டாக வச்சிருக்கும். அண்ட் கேரட் ஜூஸ் சொல்லவே வேணாம், நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ், ரிங்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது க்யூர் பண்ணும். லைக் நம்மளோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேரட் இட்ஸ் ரொம்ப மெயினான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா நம்ம ஏபிசி ஜூஸ் எல்லாம் குடிப்போம், கேரட் ஜூஸ் குடிப்போம் ஃபார் த ஸ்கின் டோன் நம்ம ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்ல ராவான கேரட் ஜூஸாக எடுத்து நல்ல ஒரு ரிச்சான ப்ராடக்ட் லைக் அது ஆலோவேரா ஜெல், ஹனி இதோடலாம் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இன்ஸ்டன்டான ஒரு க்ளோயினஸ் கிடைக்கும். லைக் ஃபேஸில் போட்டு ஒரு 10 to 15 minutes கழிச்சு நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணிடலாம். மீன்ஸ் ஃபைனலி ஒரு 10 to 15 minutes நல்லா ஸ்கின்லேயே விட்டு நல்லா வந்து அப்சர்வ் பண்ண விட்டாச்சு. ஸ்டில் இது பாருங்க லைட்டாக வந்து வறண்டு போய் இப்போ கையில் தொட்டோன்னே ஒரு மாதிரி அந்த ஹனி அந்த இதுவும் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இப்போ வாஷ் பண்ணிடலாம். லைக் பாருங்க எப்படி இருக்கு, அப்படி பல இருக்குல்ல, இங்கெல்லாம் பாருங்க அப்படியே லைட் அடிச்ச மாதிரி இருக்கு. ஓகே, வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ நம்ம வாஷ் பண்ணிட்டோம். என்னோட ஃபேஸை பாருங்க. வாவ், நான் சொன்னேன்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் காய்ஸ். நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கன்ட்டு இன்ட்ரோ கொடுத்தப்ப எடுத்த ஃபோட்டோவை கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கும் இப்போ இருக்கிற மூஞ்சுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அதுலேயாச்சும் நான் பவுடர்லாம் போட்டிருந்தேன், இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு க்ளோயினஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ வாவ், என்ன ஒரு பிரைட்னஸ். ஸோ கைஸ், வீடியோட எண்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இப்போ கொஞ்ச நாளாவே நான் பண்ணுற ஃபேஸ் பேக்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை நானும் எதிர்பார்க்கல. லைக் ஒரு வீடியோ முடிகிறப்ப நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகிறேன். பிகாஸ் நம்ம ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் போல இருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாதிரி இன்னும் நிறைய ரெமடிஸ் நம்ம கிட்ட இருக்கு காய்ஸ். எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த 7 days மில்க் சேலஞ்ச் நிறைய செஞ்சு அதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா சூப்பராக இருக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு ரெமடியோட ஒரு சூப்பரான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் திஸ் இஸ் பார்பர் ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். பாய்.